இப்போ வைரலாக போயிட்டுருக்க லண்டன் ஸ்ட்ராபெரி சாக்லேட் அப்படின்னு பார்க்கும் போதெல்லாம் நம்மளை டெம்ப்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற இந்த ரீல்ஸை நானும் ட்ரை பண்ணிட்டேங்க. ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லோரும் ஏன் இப்படி ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதே புரிஞ்சுது. ஓகே, இது ஒர்க் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதை வந்து நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணும்போது கொஞ்சமாக வந்துட்டு உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா இருந்தது அப்படின்னா அதை போட்டுருங்க, வினிகர் இருந்ததுன்னா போட்டுருங்க. ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்து பார்த்தோன்னா கீழே அவ்வளோ டஸ்ட் இருக்குது. ஓ, அப்போ இவ்வளோ நாள் நம்ம ஸ்ட்ராபெரி வாஷ் பண்ணதே வந்து சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அவ்வளோ குட்டி குட்டியான பார்ட்டிகல்ஸில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு இவ்வளோ அதுக்குள்ளே இருக்குமா அப்படிங்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி, ஓகே, நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஃபுல்லாக அந்த ஸ்ட்ராபெரியை போட்டாலும் ஓகே, இல்லை கட் பண்ணி போட்டாலும் ஓகே. நான் இன்றைக்கி 2 சாக்லேட் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து மில்கி பாரும், இன்னொன்று வந்துட்டு டைரி மில்க்கும். இது அப்படியே சாப்பிட்ருக்கலாமோ அப்படிங்கிறது லேட் பீரியடில் தான் புரிஞ்சது. சரி, ஓகே, ட்ரை பண்ணிட்டோம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதை இந்த ப்ராசஸில் நான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இந்த பார்ட் இதுக்கு தேவையா அப்படின்னு நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதை மெல்ட் பண்ணுறது தான். எஸ், இது டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணுறது, டைரக்ட் ஹீட்டில் மெல்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவராக நானும் மெல்ட் பண்ணுறேன். அது மெல்ட் ஆகுமா அப்படின்னா ஆகவே இல்லை. சரி, ஆயில் ட்ரை பண்ணுங்கள், ஆயில் கொஞ்சம் ஊற்றி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோவில் இருந்தது. அதை போட்டாலுமே ஆகிற மாதிரி இல்லை. ஃபைனலாக வந்துட்டு ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி அப்படின்னு சொல்லி விட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஜாலியாக இங்கே ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஏறி உட்காந்துட்டு எங்ககிட்ட சாக்லேட்டை வாங்கி வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணதே வந்து நம்ம ஷாஷா பாப்பா தான். எஸ், ஷாஷா பாப்பாவை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ டஸ்ட்டாக இருந்தது அப்படின்ட்டு. அகெயின் இது ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த ஸ்ட்ராபெரி வாங்கினதில் கிட்டத்தட்ட நிறைய பழம் வந்துட்டு அழுகி போனதாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கேஜ் நல்லா இருந்தது, ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய பழம் வந்து எவ்வளோ மொக்கையாக இருக்கும் அப்படின்னு நினச்சே பார்க்கல. எவ்வளோ அமௌண்ட் போட்டு வாங்கணும், ஒரு 80-90 ருபீஸ் அப்படின்னா அதில் கொஞ்சம் நல்ல பழமாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, கொடுத்துட்டாங்க, எதுவும் பண்ண முடியாது, நம்மளும் ஆர்வ கோளாறில் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு வாங்கும்போது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஸோ இதை நான் வந்து 2 கட் பண்ணி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சாஷா பாப்பாக்கு இந்த ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாமா இல்லையா அப்படின்னு தெரியல. அவனும் வந்து பார்த்திங்கன்னா மோந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேண்டான்னு போயிட்டான். சாக்லேட் தான் வேணும் அப்படின்ட்டு. சாக்லேட் கொடுக்கக்கூடாது தான், பட் ரொம்ப குட்டியாக அவனை அந்த டெம்ப்ட் ஆகிட்டான் அப்படின்னா லைட்டாக கொடுத்துட்டோன்னா அமைதியாகிடுவான். இல்லைனா வந்துட்டு நம்மளை சுற்றிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கொடுத்தாச்சு. ஸோ 2 கப் எனக்கு ஒன்று, ஸ்ரீசாய்க்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி வரப்போகுது அப்படின்னு தெரியலையேன்னு கடைசியாக வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப் அப்படியே டைரெக்டாக கொண்டு வந்துட்டு இந்த கப்பில் வந்துட்டு ஊற்றியாச்சு. நான் என்ன ட்ரை பண்ணேன்னா நான் என்ன நினச்சேன்னா இதுக்கு மேலே வந்து ஊற்றிட்டு அழகாக வந்து அந்த ஒயிட் கலர் சாக்லேட்டும் மெல்ட் ஆகும், அழகாக அப்படியே டெக்கரேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாமேன்னு. ஸ்ரீசா இந்த கப்பில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இதில் வந்து ஹாட் காஃபி வேணும், ஹாட் காஃபி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலை ஊற்றி அதை கொஞ்சம் லைட்டாக அந்த பக்கம் அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். நான் இதை வந்து ஓகே நல்லாவா இருக்கும் அப்படின்னு மேலே வந்து இந்த மில்கி பார் வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகவே இல்லை. கடைசியாக எப்படியோ ஒன்று அப்படி இப்படின்னு மெல்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு பார்க்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா இதுக்காடா இவ்வளோ நேரம் நான் வந்து ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அவ்வளோ ஒர்த்தெல்லாம் கிடையாது. ஒரு வேளை மெல்ட் ஆகிருந்தது அப்படின்னா நல்லா இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. மெல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியான ப்ராசஸ் இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு இது பிடிக்கல. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும்போது ஓகேவாக தான் இருந்தது.